ஞாபகம் இருக்கா பாசு? போன வாரம் நம்ம பசங்க 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னியாமே. அரே பேமானி, நிம்பல் பசங்க கோல்ட் ரிங் கொடுத்து காசு கேட்டா தரலாம், போன்ல 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டா எப்படி கொடுக்கறது? பண்ணியா? ஆமா வாசு, ரிங்கு கொடுத்தா சேட்டு காசு கொடுப்பேன்னு சொன்னா, அதான் போன்ல 2 ரிங்கு கொடுத்தேன். துப்புனியா? ஆமா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே ஒரு பெட்டி நிறைய பணத்தை போட்டு நான் சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு வா. ஏம்பா பொட்டி நிறையோன்னு நீ பாட்டுக்கு மொட்டையா சொன்னானா அவன் பாட்டுக்கு தம் தூண்டு வெத்துக்கிட்டீங்களா சில்லறைய போட்டு எடுத்துட்டு வந்துருவான்பா. அமௌண்ட் என்னன்னு சொல்லுப்பா. சேட் உடனே ஒரு 250 ரூபாய கருப்பு சூட்கேஸ்ல போட்டு நான் சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு வா. அரே பாகல், 250 ரூபாய் சேட்டு ஜோபில வச்சுட்டு வர்றான், அதுக்கு எதுக்கு சூட்கேஸ்? ஊருக்கு எடுத்துட்டு போக சூட்கேஸ் இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். மரியாதை சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து பரங்கி மேல அடிவாரத்துல வச்சுட்டு போ. அறிவு இருக்கு அவனுக்கு? பரங்கி மேல அடிவாரத்துக்கு வான்னு சொல்றிய, அந்த ஆளுக்கு அட்ரஸ் தெரியாம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க மாட்டான். நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தா நேரா கொண்டாந்து நம்ம வீட்டுல குத்துறாருல. நம்ம என்னடா பீஸாவோட ஆர்டர் பண்ணிக்கிறோம், வீடு தேடி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆளை கடத்தின்னு வந்துக்கிறோம். போலீஸ்ல போட்டு கொடுத்தா அள்ளிக்கிட்டு போயிடுவானுங்க. சேட் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் இல்ல, பெட்டியை பூட்டி சாவியை நீ எடுத்துட்டு போயிடாத. அப்புறம் பூட் ரிப்பேர் பண்றவனுக்கு 5 ரூபாய் எங்களால செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, நம்ம எதுக்கு நிம்பலுக்கு 250 ரூபாய் கொடுக்கணும்? உனக்கு பையன் வேணுமா வேணாமா? ஐயோ பையன் வேணும் வேணும். நானும் சுத்தாத கோயில் இல்ல குளம் இல்ல, எல்லாம் பொண்ணா வந்து பிறந்துச்சு. 3 பொண்ணா? அப்படின்னா நாங்க இங்க கடத்திட்டு வந்தவன் யாரா? அது எந்த பொறும்போக்கா யாருக்கு தெரியும்? போன வேடா சைத்தான் கே பச்சா. நான் கடத்தும் போதே சொன்னேன், இவ்வளவு கருப்பா இருக்கானே இவன் கண்டிப்பா சேட்டு பையனா இருக்க மாட்டான்னு. நீ தாண்டா ஆமான்னு தலையாட்டின. ஏப்பா உன் பக்கத்துல நின்னு இல்ல இப்படி இப்படி தலையாட்டினா தலையும் தனி வச்சுக்கணும். அது அதனாலதான் இப்படி இப்படி ஆமான்னு தலையாட்டின. செல்பாலையே அடிப்பேன். என்னங்கடா நக்கலா? அங்க தியேட்டர் வாசல்ல ஜனங்க படம் பாக்குறதுக்கு முந்தி அடிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க, இங்க என்னடா புடிஞ்சுகிட்டு இருக்கீங்க? இப்ப என்னத்துக்கு இங்க வந்து முக்குற? இவரு பெரிய சத்தியம் தியேட்டர் ஓனர், 5 தியேட்டர் கட்டி விட்டு புது புது படமா ரிலீஸ் பண்ண போறாரு. எச்ச கிளாஸ கழுவி குடிக்கிற நாய் தான்டா நீ. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவில டெக்கு போட்டு காட்டி தரையில உட்காரவங்களுக்கு 4 சோஃபால உட்காரவங்களுக்கு 50 பைசான்னு வசூல் பண்றவன் தானடா நீ. பாசு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஆளால நம்ம 3 பேரும் திருட்டு விசிடி காசட்ல உள்ள போறோம். ஏப்பா திருநா தானே திருட்டு விசிடி? நாம தானே பஜார்ல 30 ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும். அது எப்படி திருட்டு விசிடி ஆகும்? 11 ரூபாய் எழுவுக்கு பிறந்தவனே. ஏன்பா பாசு ஷோவுக்கு டைம் ஆச்சுப்பா. ஷோக்கு டைம் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்ச துக்ளக் ஆபீஸுக்கு போக சொல்லு. எங்களை எதுக்குடா கூப்பிடுற? ஏய் வாங்கடா போலாம். பண்ற பாடி ஒழுங்கா லைன்ல போங்க, கைய கால ஒத்துவேன். ஒழுங்கா நீங்க கைய கால ஒத்துருவேன். இவ்வளவு ஜனம் லைன்ல நிக்குது, நீ பாட்டுக்கு நேர கையில சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து நகர. சூட்கேஸ் எடுத்துட்டு வராம பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வர முடியும்? நகர்றா. என்ன நகர்ற? அண்ணா நகர்றா. அடி. ஐயோ ஐயோ வாசாச்சிடா 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 அடிப்பேன். வாச வச்சுட்டானா நான் தான் இவன் அடிச்சேன்னு இவங்க அப்பா வந்து என்ன குமுறு கஞ்சி காய்ச்ச மாட்டான். அது இல்ல வாசு, இந்த ஆள் என்ன அஷ்டம். யாரே நீ? யாரே நீ? யாரே நீ? ரகுவரன். அதான் வந்துட்டியா? அப்புறம் நான் மறுபடியும் வரேன்றா. என் பேர் ரகுவரன். எதுக்கு புழோற? ரகுவரனா ஹைட்டா இருப்பாரு, நீ குள்ளமா இருக்கிற. எல்லாரும் முட்டி போட்டு அண்ணாந்து பாருங்க, அப்ப நான் ஹைட்டா தெரியும். இப்ப ரகுவரன் ஒத்துக்கிறீங்களா? அச்சு வாயிலாம் ஒச்சுவேன். ஏண்டா டேய், நீ ஹைட்டா தெரியணுன்றதுக்காக நாங்க அப்பு கமல் மாதிரி முட்டி போட்டுன்னு பாக்கணுமா? ஐயோ இவனுங்களோட ஒரே இலவா போச்சு. இவரு யார் தெரியுமா? ஒரு காலத்துல எனக்கு சாமிடா. கன்னி சாமியா குரு சாமியா? காலையே அடிப்பேன். ஜி எப்படி இருக்கீங்க?
விடு. உன்னை என்னடா கேட்டாரு? எப்படிங்கிறான் தாண்டா கேட்டாரு? கொட்டாவி விட்டுங்களா? இது கொட்டாவி இல்ல. அப்போ உங்க ஆயாவியா? நிறுத்துங்கடா ஜி, வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம தேட்டர்ல அண்ணாமலை படம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன சொல்ற? ஆமா வாசு, 3 சிடில கிளைமேக்ஸ் சிடி கமிஷனர் வீட்டு டெக்ல மாட்டிச்சு. என்ன பண்ணாலும் எடுக்க முடியல. 500 ரூபாய் கட்டி ஜாமீன்ல எடுக்க வேண்டியதானே? ஏய் சிடி என்ன திருட்டு கேஸ்ல போய் மாட்டிக்கிச்சு, ஜாமீன்ல எடுக்கலான்ற? ஏய் எந்த கமிஷனர் வீடுறா? பிர்லா பாஸ் வாசு. நானும் வரேன். ஏய் முதல்ல ரகு வரேன்னு சொன்ன, இப்ப நானும் வரேன்ற. அதுக்கு இல்ல, கூட வர்றேன். அப்படின்னு கொக்கா மக்கா பாருப்பா, கூட வர்றேன்றா. ஏண்டா டேய், நீ ரகு வரனா நானும் வரனா கூட வரனா? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி வந்து தொலை. ஏய் ரெண்டு வரல, ஏதாவது ஒண்ணு தோண்டு. ரெண்டுத்தையுமே தொடாத வாசு. இந்த கல்லூரி கம்மனாட்டி ஒரு வரல மூக்க நோண்டிந்தா, ஒரு வரல காது நோண்டிந்தா. சும்மா வாசு, சொன்னதை மட்டும் செய். இந்த ரெண்டு வரல ஏதாவது ஒண்ணு தோண்டு. கடத்துற கமிஷனர் பொண்ணு நீ கடத்துற. கழுவுற, 2 வேலையும் கழுவுற. இல்லாட்டி நான் சாப்பிடும் போது எடுத்துன்னு வந்து என் தட்டுல கை விட்டுருவ. கழுவுற நீ கடத்துறியா? எவ்வளவு அமௌண்ட் தருவ? இந்த பொட்டில 5000 இருக்கு. எல்லாம் உனக்கு தான். ஏய் 5000 சொல்லிட்டு காலி பாட்டில் குத்து கலாய்க்கிறியா? கலாய்க்கல, காயலாங்கடையில போட்டா 300 ரூபாய் கொடுப்பாங்க. கடத்தலுக்கு காசு காட்டுமா, கள்ள முட்டாய் வாங்கி சொல்றதுக்கு காசு காட்டுமா? தனியா முடிச்ச நாய 1,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்க என்னடா பண்றது? ஆளுக்கு 5000 பிரிச்சுக்கலாம். பார்ப்பா, 50 பிசாக்கும் 5000 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியாத நாயெல்லாம் ஏன்பா கடத்தலுக்கு கூட வச்சுக்கிறேன்? சொல்லு, நாம பண்ண போறது சாதாரண விஷயம் இல்ல. நாம கமிஷனரோட மோதிரம். கமிஷனர் மோதிரமா? குடுங்க குடுங்க, நான் சேட்டு கல்ல கொண்டு போய் வச்சிடுறேன். உனக்கு எதையாவது எடுத்து போய் எங்கேயாவது வைக்கணும் இல்ல, அப்படியே வச்சேன்னா. புரி, நம்ம துளசிக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு. அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்வன செய்ப்பா, அவன் இந்த தாங்க முடியல. சும்மா இருடா துளசி, கடத்துறேன் அந்த கமிஷனர் பொண்ணை. இன்னைக்கு இப்பவே கடத்துறேன். ஏ என்னடா 2 பேரையும் காணோம், பயந்துட்டு ஓடிட்டானுங்களா? ஏய் என்னடா அது, மூக்குல இருந்து ரத்தம் வருது. அடிப்பட்டா ரத்தம் வராம ராகி மாட்டோட வரும். ஏதாவது பண்ண கைய கால வச்சிருவேன். சரி சரி வாடா. இந்த கட்லி என்ன வேலை இருக்கும்? ஏண்டா அறிவு கட்ட நாய, கட்லாடா இது? பணக்கார ஊடு இல்ல, பணமெல்லாம் வெக்கத்துக்கு லெதர் பேக் பெருசு பெருசா செஞ்சு வச்சுக்கிறாங்க. வாச ஒரு அறிவு தெரியல பா இவனுக்கு. ஏ இப்ப அதுவா முக்கியம், அது சீடி தேடுங்கடா. யாரா நீங்க? எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்தீங்க? இந்த பக்கம் போனா துபாய்க்கு ஷார்ட் கட்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஏய் வாங்கடா, அங்க போய் பார்க்கலாம். நான் பாட்டு கேட்டா இருக்கேன், நீங்க பாட்டை போயிட்டா இருக்கீங்க. யாரா நீங்க? ஏய் நான் பார்த்து வாழ்ந்த வீட்டு மரம் இல்ல, தானா வாழ்ந்த காட்டு மரம். பெட்டு நினைச்ச கோடலி கூட சிக்கிக்கும். பாத்தியா, திக்கி திக்கி பேசினாலும் திக்கா பேசினா பார். இப்ப தெரிதா நாங்க யாருன்னு? தெரியுதுடா, நீங்க 3 பேர் லூஸ் நாய்ங்க தானே. அது எது மேலுக்கு அந்த பள்ளியா? அது இல்ல, அது அதுவா? டேய் அங்க எங்கடா போற? சமையல் கட்டுறோம்ல, டொக்கு இருக்கான்னு தேட போறேன். சமையல் கட்டுல யாரா டெக் வைப்பாங்களா? அப்ப பாத்ரூம்ல இருக்கேன்னு பாக்குறேன். ஏண்டா தின்றது போறது, இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதடா. டேய் டெக்க தண்ணி டேங்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்கடா. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வந்து கலாடா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா யாரும் தெரியுமா? எங்க
அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க அப்பா யாருன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் கேட்ட நாய இதெல்லாம் ஏன்டா அவங்க கையில போய் சொல்லிருக்கிற? இதெல்லாம் ஸ்டேஜ்ல மைக் போட்டு சொல்லணும்டா. போன மாசம் நான் சொல்ல. Yes, my daughter. What happened? பாருங்க டாடி, இது பொறுக்கு பசங்க என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ராஸ்கல்ஸ், போலீஸ்காரர் வீட்டுக்குள்ளே போது பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. டாடி, இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க டாடி. சாரி மா சன், இவனுங்களை என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. இவனுக்கு தான் பொறுக்கித்தனம் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? டேய், உங்க அப்பனை பத்தி தான் தெரியும் இல்ல? ஆதாரம் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டானே. வேணும்னா இவனுங்களை உன் தங்கச்சி கையை வெட்ட சொல்லு, அதை வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். லூசுத்தனமா வளராத. தங்கச்சி கையை வெட்டினா வெறும் 75 கேஸ் தான். தங்கச்சி கழுத்து நிறுத்தி கொண்டாடுங்க வச்சுக்கோ. தூக்கு தண்டனை 1000 தண்டனை சேர்த்து வாங்கி கொடுத்துடலாம். வெரி குட் மை சன், டூ இட் இமிடியட்லி. எதுக்குமா கை தட்டி ஆட்டோ கூப்பிடுறேன்? நம்ம வீட்டுல தான் 3 கார் இருக்குதா? என்னங்கப்பா இவனுக்கு தான் பாதி லூசார் பார்த்தா நீங்க 3 பேர் முழு லூசா இருக்கீங்க. முதல்ல எதுக்கு வந்தவங்க கேளுங்க. டாய், எதுக்குடா வந்த? எங்க அண்ணன் மேல சீடியை குடுத்துட்டீங்கன்னா நாங்க ஒழுங்கா போயிடுவோம். குடுக்கலன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? இந்த லெதர் பேக்க தூக்கிட்டு போயிடுவேன். டேய் தூக்குடா. டேய், நான் தான் கத்த மாட்டேன்னு அங்கே சொல்லிட்டேன்ல, எதுக்குடா என் வாய் கட்டின? ஏய், நீ கத்துவன்றதுனால உன் வாய கட்டல. வர்ற வழியெல்லாம் தின்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு அடம் பிடிப்ப. அதனாலதான் உன் வாய கட்டினேன். என்ன கடத்தின விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதே. உனக்கு என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? தெரியும்டி, நீ வீட்டுல இல்லன்னு நாளையில இருந்து ஒரு அழகு அரிசி கம்மியா வடிப்பாங்க. உன் கூட பேசுறதுக்கு பாட்டாது பாடலாம். இல்லாத தனிமை கேட்டே, யுத்தம் இல்லாத உலகம் கேட்டே, ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டே. சும்மா இரு, பாடாதன்னு சொன்னேன். பாடாத, எனக்கு அமர்கல படம் ஞாபகம் வருது. சத்தம் இல்லாத தனிமை கேட்டு, யுத்தம் இல்லாத உலகம் கேட்டு, ரத்தத்தில் என்றும் வேகம் கேட்டு, ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டு, உயிரை இல்லாத உறவை கேட்டு, ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டு, வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டு, வழிகள் செய்யாத வாழ்க்கை கேட்டு, திங்கள் இல்லாத வேகம் கேட்டு, இளமை கெடாத போகம் கேட்டு, பறந்து பறந்து நேசம் கேட்டு, பாசம் இல்லாத பாசம் கேட்டு, புல்லின் நுனியை பணியை கேட்டு, பூவின் மடியில் படுக்கை கேட்டு, தானே உறங்கும் விழியை கேட்டு, தலையில் போதும் விரலை கேட்டு, இரவில் நனையும் சோலை கேட்டு, நீலக்குயிலின் பாடல் கேட்டு, நடந்து போக நதிக்கரை கேட்டு, கிடந்து ஊழ புல்வெளி கேட்டு, கொட்டு பறிக்க நிலவை கேட்டு, எட்டி என்னடா கேட்டேன்றியா? நான் உன்னை சைதாப்பாட்டி வழி கேட்டேன், கரெக்டா சொன்னியாடா? ஏடா உடம்பா தொட்டு நான் ஆந்திரா வரல போயிட்டு வரேன்டா. கட்சியா என்ன கேட்ட? மரணம் கேட்டேன். மாவன சாவுடா. எப்படி? அவள் தான். நாங்களே பாதி எடுக்கல, உக்காந்துக்கிறீங்க. மேட்ரு ஓவர். அடுத்த வாரம் பார்க்கலாம். என்னன்றா?